வணக்கம். விண்வெளி மருத்துவம். வெங்கடேசன் எழுதிய இந்த யோக மருத்துவம், வெங்கடேசன் எழுதிய உணவில்லா மருத்துவத்திலிருந்து சில குறிப்புகள். விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று நாம் சாப்பிடுகின்ற உணவு பழக்கம் என்பது வேறு, சக்தி என்பது வேறு. நாம் சாப்பிட்ற உணவு போது கை கால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பிறவிலிருந்து நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். போதைப்பொருளுக்கு அடிமையாகவங்க யாரும் கிடையாது, போதைப்பொருள் சாப்பிடாதவங்க யாரும் கிடையாது. இயற்கையில் படைக்கப்பட்ட அத்தனையும் போதைப்பொருள் தான். சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகைந்தறிவான் கட்டே உலகும்பாரு. ஆக இந்த 5 வகையான புலன்களும் 5 வகையான அறிவை பெறுகின்றன. இந்த 5லிருந்து வரக்கூடியது தான் பகுத்து பார்க்கிற நடுநிலை அறிவு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு, இப்படிலாம் இருக்குது. ஆக 6ஆம் அறிவையும் மனதை வைத்துக்கொண்டு செய்கின்ற ஒரு மருத்துவம் தான் இந்த யோக மருத்துவம். இதுக்கான ஒரு 17 ஆண்டுகளாக நாம் இந்த கருத்தை பயன்படுத்தி பார்த்தாச்சு. இனி மருத்துவர் ஆக்குகின்ற முறையை கொண்டு வந்தாச்சு. இது நோயாளிகளை குணமாக்குற முறைக்கு போய் மருத்துவர் ஆக்குகின்ற முறைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆக மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இனி வர முடியும். வருடத்திற்கு ஒரு 10-12 பேர் சேரலாம். குறைஞ்சபட்ச உள்நாட்டு கட்டணம் 2 லட்சம், வெளிநாட்டு மாணவர்களும் 5 லட்சம் வச்சுருக்கிறோம். இதை கற்றுத்திங்கன்னா 100 ஆண்டுகள் நோயெல்லாம் வாழலாம். இதை எதிர்காலத்தில் வரக்கூடிய விண்வெளி மருத்துவம். பூமியில் இருக்கிற எந்த உணவும் எந்த மருந்தும் உங்களை காப்பாற்றாது. எல்லா மருந்துகளுமே நோயினுடைய பக்க விளைவுகளை மறைத்து வைத்துவிடும். நோயின் பக்க விளைவுகளை மறைத்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் தான் மருந்து மாற்றங்கள் ஈடுபடுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். உணவின் பக்க விளைவாக தான் மனிதன் இறந்து போகிறான். எனக்கு நிறைய பக்க விளைவு இருக்குது. உணவு பழக்கத்தை கடுமையாக குறைச்சிருக்கிறேன். இன்னும் சிறிதளவு உணவு பழக்கம் இருக்கிறது. அது ஒரு போதை மாதிரி வச்சுருக்கிறேன். மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக, மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு போதைப் பொருள், ஒரு எலுமிச்சம் சாறு கூட ஒரு போதைப் பொருள் தான் என்னை பொறுத்தளவு வரும். சிலர் உயர்ந்து பேசலாம், எலுமிச்சம்பழம் சிறந்து, தேன் சிறந்துலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப தீவிரமாக மனதை மேல்நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. கொஞ்சம் இறங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக தீய பழக்கம், ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை வைத்திருக்கிறேன். என் உயிரை போக்காத, என் உயிரை போக்காததாக இருக்கணும், சுறுசுறுப்பு குறையாத இருக்கணும், எப்பொழுதுமே அதிக நேரம் உழைத்து படிக்கின்றவனாக இருக்கணும், அதிகமாக உடல் உழைப்பு கொடுக்குறவனாக இருக்கணும், அதிகமாக மூளை உழைப்பு கொடுக்குறவனாகவும் இருக்கணும், சிந்திக்கிறவனாகவும் இருக்கணும், சுறுசுறுப்பு குறையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் மக்களோடு தொடர்பு வைத்திருக்காரு. சிறிதளவு போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அதனுடைய வெளிப்பாடெல்லாம் இது நடக்கிறது, எப்படி வர இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் சுறுசுறுப்பு குறையவே முடியாது. சுவாசம் அமைதியாக இருக்கணும். எவ்வளோ பேசினாலும் மூச்சு வரக்கூடாது. இப்படிலாம் இருக்குது. அந்த வகையில் நாம் இந்த விண்வெளி மருத்துவத்தை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல மேலை நாட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும், கீழே நாட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் கீழே நாட்டில் 99 விழுக்காடு உண்மையை சொல்லியிருக்காங்க. மேலை நாட்டவர்கள் இப்போ தான் தெரியுது. ஆனால் கீழே நாட்டவரான திருவள்ளுவர், கீழே நாட்டவனார திருமூலர், கீழே நாட்டவரான பதஞ்சலிக்கு தமிழும் தெரியும், பதஞ்சலிக்கு சமஸ்கிருதம் தெரியும். எல்லா எழுத்தோசையும் எல்லா சொல்லோசையும் தமிழிலிருந்து போனதான். தமிழுக்கு எழுத்து வடிவம் உண்டு, தமிழுக்கு எழுத்து வடிவம் உண்டு, தமிழுக்கு சொல் வடிவம் உண்டு. வரி வடிவம், அப்புறம் ஓசை வடிவம். முதல் ஓசை வடிவம் தான் வந்திருக்கு வேணும். அப்புறம் வரி வடிவம். முதல்ல பேச கற்றுருப்பாங்க, அப்புறம் தான் எழுத கற்றுருப்பாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணத்தகம் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளர், எல்லாம் நம்ம மக்கள் தான். இதில் சோம்பேறிகள் தான் இந்த பிரிவினை பேசுகிறது. சோம்பேறி தான் உலகமே நம்ம குடும்பம். இடம் தேடி போகிறாதான் எல்லா பக்கமே. நாமளே 1 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இங்கேருந்து போய் திரும்பி இங்கேயே வருவோம். இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால் இந்த வேற்றுமைகளை மறந்துட்டு எல்லோரும் தாய்மொழி தமிழை கற்றுக்கொள்ளுங்கள். நுனிநாக்கில் அசைவிலே மிகப்பெரிய நெறிகளை பேசிவிடலாம். மற்ற மொழிகள்லாம் கடுமையாக எங்கிருந்தாலும் பேசணும், அடிவட்டு பேசணும். தமிழ் அப்படி இல்லை. அசைவு, நுனிநாக்கு, நுனினா மடினா சிறப்பு நகரம், நுனினா மடினா சிறப்பு நகரத்தை வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை பேசலாம் தெரியுமா உங்களுக்கு. ஆக இங்கே தான் அரிய என்று ஆகாத ஒன்றில்லை பொச்சாவா கருவியான் போற்றி செல்லும்பார் திருவள்ளுவர். ஆக விழிப்புணர்வை நீங்கள் என்னவா மாற்றணும்னா கருவியாக மாற்றுங்க. விழிப்புணர்வை கருவியாக மாற்றுங்கன்னு சொல்கிறார். அந்த விழிப்புணர்வை கருவியாக மாற்றுறதான் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீருணவு முறை இருந்திருக்கிறது. 200 ஆண்டுக்கு முன்பாக அகத்தூய்மை முறை இருந்திருக்கிறது. உள்ளேயும் அகத்தூய்மை செய்ய வேண்டும், புறத்தை அகத்தூய்மை செய்ய வேண்டும். இதுதான் விவேகானந்தர் சொல்கிறாரு. புறத்தூய்மை நல்லது தான், புறத்தூய்மையை காட்டிலும் அகத்தூய்மை மேன்மையானது. அகத்தூய்மையோடு புறத்தூய்மை செய்துவிட்டால் அதுக்கு நிகரான மருத்துவ உலகத்தில் கிடையாது. வயது ஆண் பெண் இருவரும் அகத்தூய்மை செய்ய வேண்டும். வயது ஆண் பெண் இருவரும் புற தூய்மை அகத்தூய்மை 2 சேர்ந்து செய்யணும். கணவன் மனைவியாக இருந்து 2 சேர்ந்து செய்யணும். ஆகினால விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழ்வதனால் நம்ம விண்வெளி மருத்துவம்னு பேர் வச்சுருக்கோம். எல்லாம் வெங்கடேசன் சொன்னது தான். என்னுடைய கண்டுபிடிப்பு எதுவும் இல்லை. ஆராய்ச்சி பண்ணி நான் என் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி
மக்களோடு தொடர்பை வைத்துக் கொள்வதற்காக நச்சுப் பொருளை பயன்படுத்தி முடிந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருப்பதற்காக மக்களுக்கு சொல்லி ஏராளமான ஒரு 3000-4000 காணொலி போட்டிருக்கேன். பல காணொலிகள் காணாமல் போய்விட்டன. இப்போ ஒரு 1000-2000 காணொலி இருக்கிறது. முகநூலில் கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்கிறேன். புதுசாக மறுபடியும் புதுசாக இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்பை மறுபடியும் தொடங்கியிருக்கேன். அதில் ஒரு 200 காணொலி இருக்கின்றன. இப்போ நிறைய இருக்குது, புரியுதுங்களா? கூகுளில் போய் 94426807661 இதை போட்டிங்கன்னா வந்துடும். என்ன தலைப்பெல்லாம் கேளுங்க, என்ன நோய்க்கு வேணாலும் மருத்துவம் பார்க்க முடியும். விண்வெளி மருத்துவத்தை கற்றுட்டா என்ன சிஏடி, சிஓபிடி, சிஏடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கரோனரி ஆர்டரி டிசீஸ். அப்புறம் வந்து சிஓபிடி, அப்புறம் சிஓபிடினா வேறு ஒன்றும் இல்லை, கரோனரி அப்ஜெக்டிவ் பல்மோனரி டிசீஸ், அதில் நுரையீரல் தொற்று நோய் தான். ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அது நுரையீரல் தொற்று நோய் தான். அப்புறம் வந்து கேன்சர், அது வந்து புற்றுநோய் தான். அதுக்கப்புறம் வந்து அல்சீமர், மறந்து போகிறது. அப்புறம் வந்து டயோரியா, வயிற்றுப்போக்கு போகிறது. அப்புறம் கல்லீரல் சிரோசிஸ், கல்லீரல் வீங்கி போகிறது, அழுகி போகிறது. டிபி, நீண்ட கால நுரையீரல் அடப்பு நோய். டிபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கடுமையான இறுகி போன கெட்டியான சளி. நுரையீரலை சுருங்கி விட விடாது, நுரையீரலில் பூரா நீர் தான் கொடுத்துருக்கேன். வாய் நாற்றம், மல நாற்றம், கிட்டத்தட்ட பார்த்தா ஏராளமான பக்க விளைவு இருக்கும். அதில் இருந்தாலும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஆகினால வசதி இருக்கிறவங்க இதை கற்றுக்குங்க, வசதி இல்லாதவங்க புத்தகத்தை வாங்கி படியுங்க. மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறப்ப வாங்க. கெட்டு போய் விட்டதுக்கப்புறம் எந்த மருத்துவம் உங்களை காப்பாற்றுறது? ஆரோக்கியம் இருக்கிறப்ப கல்வி கேட்குற மாதிரி, ஆரோக்கியம் இருக்கும்பொழுது மருந்தை பற்றி சிந்திங்க. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மருத்துவம் ஆகும்னு நினைக்கிறீங்க. தனக்கு நோய் வராமல் எப்படி இருக்கணும்னா முதல்ல இந்த விண்வெளி மருத்துவத்தை படிக்கணும். தமிழ் மெய்யில் தான் உண்மை சொல்லணும். தமிழ் முறையில் தான் உணவு ஒழுக்கம் இருக்கிறது. தமிழ் முறையில் தான் மனித ஒழுக்கம் இருக்கிறது, உணவு ஒழுக்கம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆக ஒழுக்கம் என்பது பரிணாமத்தை புரிந்து கொள்ளணும், ஜீரண நேரை புரிந்து கொள்ளணும், வாதபித்தம் கபத்தை புரிந்து கொள்ள வேணும். அப்படி புரிஞ்சுட்டா தான் நீங்கள் வந்து விண்வெளி மருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். சரியா? மனித உடல் நல்ல தூய்மை செய்யப்பட்ட ஒரு உடலானது. மனித உடல் தன்னுடன் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ கிடையாது. எப்பொழுது? நன்கு தூய்மை செய்யணும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தணும். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் சிறிதல் அவசியத்து மலச்சிக்கல் நீங்குவதற்காக அன்னப்பாதை மட்டும் நாக்கை நீட்டினா எங்கேயும் சிகப்பாத்தான் இருக்கணும், நடுவில் மஞ்சள் கருப்பெல்லாம் இருக்கக்கூடாது, வாய் நாட்டை வரக்கூடாது. ஆக இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்காக தான் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இது காலை முதல் மாலை வரை நீரை மருந்துட்டு மாலையில் ஒருவேளை மட்டும் வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள். 1 கோடி முறை சொல்லுவேன். 1 கோடி முறை சொன்னா தான் யாரோ ஒரு 10 பேர் கேட்பாங்க. அதனால தொடர்ந்து நான் இதவே திருப்பி இந்த விண்வெளி மருத்துவம் இன்னும் 50 ஆண்டுக்கு இந்த விண்வெளி மருத்துவம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த விண்வெளி மருத்துவங்கிறது நம்மகிட்டே இருக்கிற பதிவு தான். நீ பெருசாக நினைக்க வேண்டாம். மெடிக்கல் சயின்ஸ், ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ், ஸ்பேஸ் மில்கிவே மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல பதிஞ்சிருக்கு. 7ஆம் அறிவு பெற்றவர்கள் தான் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் 7ஆம் அறிவு பெறுகின்ற தகுதி உள்ளே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி நீங்கள் அதுக்கான பாடத்திட்டம் இருந்ததுன்னா நீங்கள் முன்னேறிக்கலாம். உலகத்தில் எல்லா உடம்புலையும் இந்த அறிவியல் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறக்கும்பொழுது 5 அறிவோடு பிறந்தோம். அப்போ 6ஆம் அறிவு வளர்ந்துச்சு. 7ஆம் அறிவு என்கிறது விண்வெளி சக்தியில் வாழ்கிறதான். மனித குலம் அழியவே கூடாதுங்கிறக்க இயற்கை நம்மளை படைச்சிருக்குது. அதை விழுத்து கொண்டால் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். நமக்கு வந்து திணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இருக்குது. ஆனால் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்ற வேணும். நம்ம மேலே சாதி திணிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம மேலே மதம் திணிக்கப்பட்டிருக்கிறது, நம்மளை கடவுள் இல்லாத கடவுள் கோட்பாடெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அதனால திருவள்ளுவர் ஐயத்து நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தினவாளன் மனைவி துடைத்தினார். புரியுதுங்களா? அதே போல் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் தெய்வத்துக்குள்ளே தரும். இப்போ நம்ம இந்த விண்வெளி மருத்துவத்தை எப்படி செய்வது? முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு எந்த மாதிரி போகுது தெரியுங்களா? நாம் 100 விழுக்காடு மாவுச்சத்து தான் தீங்குறோம் இல்லையா? அது திடப்பொருளாக வெளியே போகுது. 2வது, அந்த மாவுச்சத்தில் இருக்கிற விஷமானது சிறுநீராக உப்பு நீராக வெளியே போகுது. 3வது, இரவில் ஒரு பகுதி அன்னப்பாதை விஷமாக படுகிறது. நீங்கள் இரவு 8 மணிக்கு மேலே சாப்பிட்றதில்ல, காலையில் 8 மணி 9 மணிக்கு எதிர்க்கிறீங்க. அப்போ பார்த்து வாய் நாறிட்டு கிடக்கு, அப்புறம் மஞ்சளாக வெள்ளையாக படிஞ்சிடும். அதுதான் உணவனுடைய மலம், பக்க விளைவு. ஒரு மலம் திடமாக போகிறது, ஒரு மலம் சிறுநீராக போகிறது திரவ வடிவில், இன்னொரு மலம் உணவு பேர் விஷமாக படுகிறது. அதுதான் வாய் நாட்டம். மலமாக படுகிறது என்று உண்பதெல்லாம் மலமே என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதில் தங்குற மாவுச்சத்தானது அது கொழுப்பாக மாறி, கொழுப்புங்கிற மலமாக மாறி, மலம்னா நாற்றம் பிடித்துன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மாவு கொழுப்புள்ள மலமாக மாறி அழுகலாக உடம்பு எங்கேயும் தங்கி அதை பளபளப்பாக, பொம்பளை பார்த்தா பளபளப்பாக இருக்கிறது, ஆம்பளை பார்த்தா பளபளப்பாக இருக்கிறது, எல்லாம் மலமாக இருக்கிற அருவருப்பான உணவுகள் தான் இல்லையா? ஆக அது தங்கிட்டு பல நோய்களுக்கு காரணமாக ஆகும். அதுதான் எய்ட்ஸ் நோய்.
அதுதான் காமல நோய், அதுதான் கல்லீரல் நோய், அதுதான் தோல் நோய், அதுதான் வந்து சதை நோய், அதுதான் நரம்பு நோய், அதுதான் இரத்த நோய், அதுதான் எலும்பு நோய், அதுதான் நாளமில்லா சுரப்பு நோய், இனப்பெருக்க நோய், அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நிணநீர் மண்டல நோய், அப்புறம் உள்ளே இருக்கிற கண்ணாடி மாதிரி இருக்கிற நரம்பு மண்டலங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஸ்கேனுக்கே தெரியாத மாதிரி இருக்கிற கண்ணாடி. எப்படி ஃபோட்டோ எடுத்தோம்னா கண்ணாடி படம் எடுக்க முடியாது, அந்த பக்கம் இருக்கிறதா படம் எடுக்க முடியும். அந்த மாதிரி 12 அடுக்களும் தூய்மையாகிறது. ஆக அது காலை முதல் மாலை வரை நேர மருந்தாக இருந்துடும். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் படிப்படி எல்லா நோய்களும் குணமாகிடும். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆக நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் சிந்திக்கணும், அடிப்பிலிருந்து நாம் சிந்திக்கணும். உடம்பார் அடியின் உயிரார் அடிவர், திடம்பட விஞ்ஞானம் சேரவ மாட்டார், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுட்டு செய்யணும். நோன்பை பற்றி டாக்டர் அர்னால்ட் ஹெஃப்லெட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரேஷனல் ஃபாஸ்டிங் சொல்லுவார், பகுத்தறிவு நோன்பும்பார். அது என்ன நோன்பு? இப்போ ரேஷனல் ஃபாஸ்டிங் இருக்குது, ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் இருக்குது. 2016 ஓசினோரு ஓஸ்மி என்கிற ஒரு ஜப்பானிய மருத்துவர் நோபல் பரிசு பெற்றார். இந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அரபு நாட்டு மக்கள் வந்து வருடத்திற்கு ஒருக்கா 30 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. காலை முதல் சாயங்காலம் வரைக்கும், காலையில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், மாலையில் 7 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 17 மணி நேரம் ஓய்வாக இருக்கும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தோம். வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதான் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்டிங்னா என்ன தெரியுமா? வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தல். இங்கே நான் என்ன சொன்னோம்னா, நம்ம ஒரு நாள் இதில் பட்டினி போட போகிறதில்ல. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம், எலுமிச்சையாக இருந்தலாம், 10-11 மணி வரைக்கும் நீங்கள் நீரை மருந்தாக இருந்தலாம். அதுக்கப்புறம் அவங்க உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். அதை அப்படியே தள்ளி போட்டே போய் சாயங்காலம் ஒரு வேளை மட்டும், அப்புறம் நீங்கள் வசதி போல் கூட்டி குறைச்சிக்கலாம். நேரத்தை கூட்டி குறைச்சிட்டு மாலையில் ஒரு வேளை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 6 மாதத்தில் நடுநிலையான உடல் எடை வரும். அந்த நடுநிலை உடல் வருகின்ற பொழுது உடம்பு சிறுத்து, மார்பு பெருத்து, அழகாக லட்சணமாக இருக்கும். மூஞ்சியில் சுருக்கம்லாம் இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்கும். வாயில் நாட்டம் வராது, மூக்கில் நாட்டம் வராது, சுவாசம் அமைதியாக இருக்கும். எந்த வகையான உடற்பயிற்சி நீங்கள் பண்ண தேவையில்லை. உணவை மறுத்தல்னு பேர். மறுப்பது உடல்நோய் மருந்தினலாகும், மறுப்பது உடல்நோய் மருந்தின சாடும், மறுப்பது இடைநோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவே மருந்தலாகும், மறுப்பது சாவே மருந்தினலாகும் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். விண்வெளி மருத்துவம் என்பது ஆகாயத்திலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு வாழ்வது. காமா கதிர்களை உடம்பு மாற்றிக்கொள்கிறது, சட்டல் எனர்ஜியை உடம்பு மாற்றிக்கொள்கிறது, காற்றில் இருக்கிற தலைமைச்சத்து, வெடுமைச்சத்து அல்லது நைட்ரஜனும் புரதமாக மாற்றிக்கொள்கிறது. இது நடமாடும் தாவரமாக இருந்து மனிதனை காப்பாற்றுகிறது. ஐயம் இருப்பின் மருத்துவராகவும் நினைக்கிறவங்க நேரில் வந்து சந்திங்க, தொலைபேசி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.